Dear viewers, welcome back to my Beetroot YouTube channel. So in this session, we are going to discuss about the book back questions and higher order thinking skills questions and how we can answer for the questions they have given. So first, இதில் நம்ம பார்க்க போகிறது choose the correct answer. ஸோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஹையரோட திங்கிங் ஸ்கில் கொஷின்ஸ் ஹாட் கொஷின்ஸ்க்கெல்லாம் எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கம்மிங் டு த சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின் பயோஜெனட்டிக் லா ஸ்டேட்ஸ் தட் பயோஜெனட்டிக் லா அப்படின்றதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இட் டீல்ஸ் வித் ஆன்டோஜெனி ரீகேபிச்சுலேட்ஸ் phylogeny-ன்றது தான் ஆன்சரு. The use and disuse theory was proposed by. So use and disuse theory அப்படின்றத கொடுத்தது வந்து ஜீன் பாப்டைஸ் லமார்க் அப்படின்றவர் தான் கொடுத்திருக்காரு. Paleontologist deal with. Paleontologist அப்படின்னாலே அவங்க எதை பத்தி படிப்பாங்கன்னா the answer is fossil evidences. Then fourth one, the best way of direct dating fossils of recent origin is by. ஸோ அப்போ ஃபாசிலைசேஷனுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு டைரக்டான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரேடியோ கார்பன் மெத்தட் அப்படின்ற மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் த டேர்ம் எத்தனோபாட்னி வாஸ் கோயின்ட் பை. எத்தனோபாட்னின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சவரே வந்து ஜே.டபிள்யூ. ஹார்ஷ் பர்கர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான். தி பிளாங்க்ஸ் the characters developed by the animals during their lifetime in response to the environmental changes are called. ஸோ நம்ம இதை தியரிஸில் நம்ம படிக்கும்போது இதை நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய என்வாரன்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடம்புல ஒரு சில சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு என்னன்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அக்கயர்ட் கேரக்டர்ஸ். Then the degenerated and non-functional organs found in an organism are called. ஸோ வேலை செய்யாத ஒரு ஆர்கன் இருக்கு, நான் ஃபங்க்ஷனலாக இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனுக்கு என்னன்னு பேரு இட் இஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேரு. தி ஃபோலிம்ஸ் ஆஃப் பேட் அண்ட் ஹியூமன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். ஸோ முன்னங்கால்கள் அப்படின்றது பேட்லேயும் ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். The theory of natural selection for evolution was proposed by. Natural selection அப்படின்னு வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இட் இஸ் சார்லஸ் டார்வின் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான். கம்மிங் டு ட்ரூ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ்னு அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டாக எழுத போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ஆஃப் ஆர்கன்ஸ் வாஸ் போஸ்டுலேட்டட் பை சார்லஸ் டார்வின். நோ, சார்லஸ் டார்வின்னாலே வந்து யாரு அப்படின்னா இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற தியரி தான் வரும். ஸோ தி யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்றது ஜீன் பாப்டைஸ் லமார்க். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ஆஃப் ஆர்கன்ஸ் வாஸ் போஸ்டுலேட்டட் பை ஜீன் பாப்டைஸ் லமார்க் அப்படின்னு எழுதணும். சார்லஸ் டார்வின்ற வேர்டை எடுத்துடணும். Then the homologous organs look similar and perform similar functions, but they have different origin and a developmental pattern. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the answer is false தான். homologous organs அப்படின்றது look similar and perform similar function, but they have different origin and a developmental pattern. அது analogous organs ன்னு சொல்லணும். ஒரே டெவலப்மெண்டல் பேட்டர்ன் இருந்தது, ஆரிஜின்லயும் டெவலப்மெண்டல் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் அது ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய ஆரிஜின்லயும் டெவலப்மெண்ட்டும் வந்து டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அது அனலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் birds have evolved from reptiles. Yes, of course, the answer is true. match the following கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து காலம் ஏ காலம் பி அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல எட்டேவிசம் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் rudimentary tail and a thick hair on the body அப்படின்றதா ஆன்சர். தென் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் காடல் வெர்டிப்ரே அண்ட் வேர்மிஃபார்ம் ஆர்கன்ஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து இப்போ வெஸ்டிஜியல் ஆர்கனா இருக்கு, அது ஒர்க் ஆகுது கிடையாது. ஸோ அனலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் a wing of a bat and a wing of an insect. ஸோ அது அனலாகஸ் ஆர்கன்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. தென் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a forelimb of a cat and a bat's wing. Then wood park, இது திருவாக்கரையில் இருக்கு. Then WF Libby, it is radiocarbon dating மெத்தட் கொண்டு வந்தவர். ஓகே, இது மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் என்ன வேர்ட் ஆர் சென்டென்ஸ் அது பார்க்கலாம். ஸோ a human hand, a front leg of a cat,
a front flipper of a whale and a bat's wing look dissimilar and adapted for different functions. So what is the name given to these organs? So இதுக்கு என்னன்னு சொல்றோம்னா homologous organs அப்படின்னு சொல்றோம். Then which organism is considered to be the fossil bird? Fossil bird க்கு best example Archaeopteryx தான். Then what is the study of fossils? Fossils பத்தி படிக்கிறதுக்கு paleontology அப்படின்னு பேரு. Short answer questions. So the first one, the degenerated wing of a kiwi is an archaeoid character. Why is it an archaeoid character னு சொல்றோம்? ஏன் archaeoid character னு சொல்றோம் அப்படின்னா the kiwi did not use its wings for a long time. ரொம்ப நாளா அது யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி பிரகாரம் அந்த விங் வந்து degenerate ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அதனால அது என்னன்னு சொல்லலாம்னா அது ஒரு archaeoid character அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாவே அதுக்கு உள்ள கேரக்டர் archaeoid character. Why is Archaeopteryx considered to be a connecting link அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு fossil bird எக்ஸாம்பிள் இந்த Archaeopteryx பார்த்திருந்தோம். This Archaeopteryx had wings with feathers like a bird. Bird மாதிரியா வந்து அதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா wings இருந்தது feathers-ஓட. அது மட்டும் இல்லாம long tail இருந்தது, clawed digits இருந்தது, conical teeth இருந்தது reptile மாதிரி. ஸோ அதனால Archaeopteryx அப்படின்றத is considered to be a connecting link between reptilesக்கும் birdsக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு connecting link-ஆ இதை நம்ம பார்க்கிறோம். Consequences வந்து கண்டினியூ பண்றோம். Define ethnobotany and write its importance. ஸோ ethnobotany அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ethnobotanyன்றது it is nothing but the study of regions, plants and their practical uses through the traditional knowledge of the local culture people. பழங்குடி மக்கள் ஒரு பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பத்தியும் அதனுடைய யூசஸ் பத்தியும் நல்ல நாலேஜ் அந்த மக்கள் கிட்ட இருக்கும். அதை பத்தி படிக்கிறதா எத்தனோபாட்டனி அப்படின்றது. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ட். அந்த காலத்துல இருந்தே வந்து ஒரு பிளான்ட்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பிளான்ட்னுடைய அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் வந்து எது தேவையானது எது தேவையில்லாத பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாலேஜ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கெமிஸ்டுக்கு, ஃபார்மகாலஜிஸ்டுக்கு, தென் ஹெர்பல் மெடிசன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு, ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்க், ஸ்டெம், ரூட்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர் பட்ஸ், ஃப்ளவர்ஸ், தென் ஃப்ரூட் சீட்ஸ், ரெசின், ஆயில், டை, கம் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எதுக்கு? ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் லைக் டயரியா, ஃபீவர், ஹெடேக், டயபெட்டிஸ், ஜாண்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்டனி அப்படின்றது. Lay fourth question, how can you determine the age of the fossil? Fossil-னுடைய ஏஜ் டிட்டர்மைன் பண்றது இட் இஸ் டிட்டர்மைன் பை ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் இட். ஸோ அது என்னவா கூட இருக்கலாம்னா கார்பன், யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமா நம்ம இதை ஏஜ் ஆஃப் த ஃபாசில் இஸ் டிட்டர்மைன். ஸோ இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோபாட்டனி அண்ட் ஆந்த்ரோபாலஜியில் யூஸ் ஆகுது ஃபார் டிட்டர்மைன் த ஹியூமன் ஃபாசில்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ். Long answer questionsல first one, natural selection is a driving force for evolution. How அப்படின்னு கேட்டிருக்காங்க. So natural selection அப்படின்றதே வந்து it is nothing but Charles Darwin who have given this natural selection அப்படின்றத கொடுத்திருக்காரு. ஸோ அவருடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்ல ஒரு சில பிரின்சிபிள்ஸ் மூலமா வந்து அவர் எவல்யூஷனை பத்தின ஒரு தியரிஸ் கொடுத்திருப்பாரு. ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதில் தட் இஸ் இந்த நேம் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டார்வினிசம் அப்படின்றதுல கொடுத்துருப்பாங்க. நம்ம லெசன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுலேயே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஸோ லிவிங் பீயிங்ஸ்க்கு இயற்கையாகவே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டே இருக்கிறதுனால ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி நார்மலாகவே நேச்சுரலாகவே இருக்கிறதுனால ஓவர் ப்ரொடக்ஷன், ஓவர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்றாரு. தென் இஸ் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அப்படி ஓவர் ப்ரொடக்ஷன் ஏற்படுறதுனால அந்த உயரத்துக்குள்ளேயே வந்து போட்டி ஏற்படுறது, காம்படிஷன் வருது. எதுக்காக இருக்கலாம்னா ஸ்பேஸ்க்காக இருக்கலாம், இல்லாட்டி வாழ்கிற இடத்துக்காக இருக்கலாம், அதான் இல்லாட்டி அது ஃபுட்டுக்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ்குள்ளே நடக்கலாம், இல்லாட்டி பிட்வீன் த ஸ்பீசஸ் கூட நடக்கலாம் அப்படின்றது தான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு.
The struggle can be intraspecific struggle or interspecific struggle or environmental struggle. இன்ட்ரானா வித்தின் த சேம் ஸ்பீசிஸ்குள்ளேயே நடக்கிறது. என்டர் ஸ்பெசிபிக் அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னர் ஸ்பீசிஸ்க்கு இடையில ஏற்படக்கூடிய காம்படிஷன். என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படின்னா வந்து இயற்கையாகவே எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாவோ கோல்டாவோ ட்ராட்னாலேயோ ஃப்ளட்னாலேயோ வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கு ஸ்ட்ரகிள் ஏற்படுது வாழ்றதுக்கு அப்படின்னா அது என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேரியேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரகிள்னால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நியூ கேரக்டர்ஸ் கூட டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஆர்கானிசத்தில். அதை வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் தி அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸ்மால் வேரியேஷன்ஸ் அப்படின்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். ஸோ அக்கார்டிங் டு டார்வின், favorable variations are useful to the organisms and unfavorable variations are harmful or useless to the organism அப்படின்னு சொல்றாரு. ஸோ தென் இஸ் தி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இப்படி வேரியேஷன்ஸ் ஏற்படுறதுனால ஒரு சில ஆர்கானிசம் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே வாழ பழகிக்கும். ஸோ அப்படி இயற்கையாகவே வந்து ஒரு ஆர்கானிசத்தை ஃபிட், இதுதான் ஃபிட், எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த ஆர்கானிசம் மீண்டு வருது. ஸோ இந்த ஆர்கானிசம் இஸ் ஃபிட் ஃபார் சர்வைவல் அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க. இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இதன் மூலமா ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான். ஸோ அக்கார்டிங் டு டார்வின், நியூ ஸ்பீசிஸ் ஆரிஜினேட்ஸ் பை கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஃபார் எ நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். ஸோ அப்படி வேரியேஷன் ஏற்படும் போது ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய வேரியேஷன் வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகி ஒரு ஆர்கானிசத்துலேருந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கக்கூடிய வேரியேஷன்னால ஒரு புது ஸ்பீசிஸ் உருவாக சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற தியரி எதுக்கு எவல்யூஷனுக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்வினிசம் நீங்க மென்ஷன் பண்ணி தென் இஸ் ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் ஹோமோலோகஸ் ஆர்கானிசம் ஃப்ரம் அனலாகஸ் ஆர்கான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோமோலோகஸ் ஆர்கான்ஸ்க்கும் அனலாகஸ் ஆர்கான்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் இது. So homologous organs அப்படின்னு பார்த்தீங்கன்னா the homologous organs are those which have inherited from common ancestor with a similar developmental pattern in embryosm. ஒரு காமன் ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து டெவலப் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். whereas analogous organs அப்படின்றது look similar and perform similar functions but they have different origin and developmental pattern. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியும் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே மாதிரியும் இருக்கும் அனலாகஸ் ஆர்கன். ஆனால் அதனுடைய ஆரிஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறையா இருக்கும். ஸோ அதுதான் வந்து அனலாகஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஃபோலிம்ஸ் ஆஃப் மேமல்ஸ் ஹோமோலாகஸ் ஆர்கனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. ஹியூமன் ஹேண்டு, ஃப்ரண்ட் லெக் ஆஃப் அ கேட், ஃப்ளிப்பர் ஆஃப் அ வேல் அண்ட் அ பேட் ஸ்விங். ஸோ இதெல்லாம் வந்து டிசிமிலராக இருந்தாலுமே அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். பட் அதுக்கு developmental pattern ஒரே மாதிரி இருக்கு. So that is the example. The function of the wings of a bat, the wings of a bird and wings of an insect are similar but their basic structures are different. Example இது. Then their mode of development and basic structure of bone are similar. So this is in case of homologous organ and this is in case of analogous organs அப்படின்றதா. How does fossilization occur in plants? பிளான்ஸ்ல ஃபாசிலைசேஷன் எப்படி நடக்குது? ஸோ இதுக்கு ஃபாசிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில்ஸ் இன் த ராக்ஸ் இஸ் கால்ட் ஃபாசிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னா இட் இஸ் பெட்ரிஃபேக்ஷன், மோல்ட் அண்ட் காஸ்ட், கார்பனைசேஷன், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஸோ பெட்ரிஃபேக்ஷன் அப்படின்னா என்ன? மினரல்ஸ் லைக் சிலிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய இல்லை ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய சாஃப்டான ஒரிஜினல் ஆர்கானிக் டிஷ்யூஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த சிலிக்கா அப்படின்றது போய் பெனட்ரேட் ஆகி நினைக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு சாஃப்டான பார்ட்டோ இல்லாட்டி ஹார்டான பார்ட்ஸையும் வந்து ஃபாசிலைஸ் ஆகிடும். ஸோ இது மூலமாக மோஸ்ட் ஆஃப் தி போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பெட்ரிஃபேக்ஷன் அப்படின்னு பேர். மோல்ட் அண்ட் காஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ a replica of a plant or animal is preserved in sedimentary rock. ஒரு ராக்ல வந்து ஒரு பிளான்ட்டோ அனிமலோ போய் அதனுடைய அச்சு அப்படியே ப்ரிசர்வ் ஆகி இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மோல்ட் அண்ட் காஸ்ட் அப்படின்ற மெத்தட்ல சொல்லியிருப்பாங்க. Then when the organism gets buried in sediment, it is dissolved by underground water, leaving a hollow depression called mold.
ஸோ தண்ணிக்கு அடியில பல வருஷ காலமா வந்து அப்படியே புதைஞ்சு இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா தண்ணி அதனுடைய உடல் பாகங்களுக்குள்ள போய் நின்னுக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு ஹாலோவா ஒரு டிப்ரெஷன் ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆயிடுது. அதுக்கு மோல்டு அப்படின்னு பேரு. ஸோ இது நம்ம அதனுடைய ஒரிஜினல் ஷேப் தெரியும், ஆனா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதுவே அந்த டிப்ரெஷன்ல போய் மினரல்ஸோ செடிமெண்ட்ஸோ போய் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை காஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ப்ரிசர்வேஷன் அப்படின்ற டெக்னிக்ல ஐசியோ இல்லாட்டி ஆம்பர்னு சொல்லக்கூடிய ட்ரீ சாப்பியோ யூஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசம் வந்து அப்படியே டிகே ஆகாம பாதுகாத்து வைக்கிறது தான் வந்து ப்ரிசர்வேஷன் அப்படின்ற டெக்னிக். இது மூலமா ஒரு என்டையர் பிளான்ட்டையோ இல்லாட்டி அனிமலையோ வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். கம்ப்ரெஷன் அப்படின்றது ஒரு ஆர்கானிசம் இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஹார்ட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கடலுக்கு அடியில அப்படியே செடிமெண்டா புதஞ்சு நின்றுடும். இப்படி செடிமெண்ட் ஆகிறது வந்து கண்டினியூஸா அப்படியே இருந்ததுன்னா அது ஃபாசிலா மாறிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரெஷன். இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு செல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மினரல்ஸ் போய் ரீப்ளேஸ் ஆகி நிற்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் போய் ரீப்ளேஸ் ஆகும்னா சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட் எல்லாம் போய் ரீப்ளேஸ் ஆகி நிற்கும். இதனால ஹார்ட் பார்ட்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகிட்டு அந்த ஹார்ட் பார்ட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரியான மினரல்ஸ் போய் தங்கிறது தான் இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற டெக்னிக். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா ஃபாசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கொஸ்டினுக்கு நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஹார்ட் கொஸ்டின்ஸ் சொல்லக்கூடிய ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அருண் வாஸ் பிளேயிங் இன் த கார்டன். Suddenly he saw a dragonfly sitting on a plant. He observed the wings of it. He thought it looked similar to a wing of a crow. Is he correct? Give reason for your answer. அருண் வந்து கார்டன்ல விளையாடிட்டு இருக்கான். சடனா அவனுக்கு டிராகன் ஃபிளை அப்படின்றது ஒரு பிளான்ட் மேல போய் உட்கார்றத பாக்குறான். அதனுடைய விங்ஸும் ஒரு குரோனுடைய விங்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்திருக்கு. அவன் அப்படி நினைக்கிற ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறது கரெக்டா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அருண் நினைக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா the wing of a dragonfly was similar to a wing of a crow. They are also performing similar function, that is flight. ரெண்டுமே பறத்தல் அப்படின்ற செயலை தான் செய்யுது. பட் they are of different origin and developmental pattern. ஆனா அதனுடைய ஆரிஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது வேற வேறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எதுல கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம்னா அனலாகஸ் ஆர்கன்ல கொண்டு போய் சேர்க்கலாம். Then is the imprints of fossils tell us about evolution. How? So fossil imprints மூலமா ஒரு எவல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு fossil imprints அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா the study of fossils மூலமா we are able to understand the line of evolution. பரிணாம வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. Fossil records shows that evolutionங்கிறது ஒரு கிராஜுவலான ப்ராசஸ், இமீடியட்டா நடக்கிற ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம fossil records shows that evolution occurs from simple to complex organisms. சிம்பிள் ஆர்கானிசத்துல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் வரைக்குமே இந்த எவல்யூஷன் அப்படின்றது நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாசில் எவிடன்சஸ் கன்ஃபார்ம்ஸ் தி எவல்யூஷன் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ் அண்ட் ஹார்ஸ்னுடைய எவல்யூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸா இந்த ஃபாசில்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா வந்து நம்ம சொல்லலாம், ப்ரூவிங்க்கு சொல்லலாம். Then third question, octopus, cockroach and frog all have eyes. Yes, of course. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து ஒரு காமன் எவல்யூஷனரி ஆரிஜினா வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Answer is no. ஏன்னா their organs look similar and perform similar function, but they have different origin and development ways. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து அது பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனா அதனுடைய டெவலப்மெண்டல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வேற வேறையா இருக்கு. ஸோ அதனால இந்த குரூப் எல்லாத்தையுமே நம்ம அனலாகஸ் ஆர்கன்ஸ்ல தான் கொண்டு போய் வைக்க முடியும், ஹோமோலாகஸ்ல ஜஸ்ட் கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ இது நம்மளுடைய ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம புக் பேக் கொஷின்ஸையும் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு பின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் செஷனில் வேற ஒரு லெசனை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.